Hello everyone, welcome to Mrs. Subtitle. இன்னைக்கு நம்ம சேனல்ல டூத்பிக் வச்சு just 5 to 10 minutesல எப்படி இந்த செரி நெயில் ஆர்ட் பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல தான் இது நம்ம பண்ண போறோம். சரி வாங்க இது எப்படி பண்றதுன்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நேச்சுரல் நெயிலை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பேஸ் கோட் அப்ளை பண்ணிருங்க. சப்போஸ் உங்கள்ட்ட பேஸ் கோட் டாப் கோட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷை டாப் கோட் அண்ட் பேஸ் கோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து பேஸ் கலராக லைட் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ எல்லா நெயில்ஸ்லேயும் அந்த லைட் க்ரீன் கலர் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் பேஸ் கலர் அப்ளை பண்ணும்போது டபுள் கோட்டிங் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பேஸ் கலர் வந்து நல்லா திக்காக தெரியும். எல்லா நெயில்ஸ்லையும் நம்ம பேஸ் கலர் அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 3 மினிட்ஸாவது கண்டிப்பாக ஏர் ட்ரை பண்ண விட்டுறணும். ஏர் ட்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பேப்பரில் ரெட் கலர் நெயில் பாலிஷ் ட்ராப் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து டூத்பிக்கோட அந்த பாட்டமை யூஸ் பண்ணி இங்கே நான் டாட் வைக்க போகிறேன். அந்த டாட்ஸ் வந்து சைஸ் வந்து எப்படி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து அதுவும் இல்லாமல் நீங்கள் ரேண்டமாக வச்சா போதும். எல்லா நெயில்ஸ்க்கும் இந்த மாதிரி டாட் வச்சு முடிச்சிருங்க. டாட் வச்சு முடிச்சதும் அந்த பேப்பரில் டார்க் க்ரீன் கலர் நெயில் பாலிஷை டூத்பிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெம் வரைய போகிறோம். வி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெம் வரையணும். நிறையா காலேஜ் போகிற பொண்ணுங்கள்லாம் வந்து நம்மளால அந்த நெயில் ஆர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமே வந்து அது முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே நெயில் ஆர்ட் பண்ண முடியும். ஸோ தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. ஸோ பொறுமையாக நம்ம இதை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா நெயில்ஸ்க்கும் பண்ணி முடிச்சிருங்க. நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் டாட்குள்ளே வந்து நம்ம குட்டி குட்டி ஒயிட் கலர் டாட் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து அந்த செரியோட எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். டூத்பிக்கோட எட்ஜில் குட்டி குட்டியாக டாட் வைங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த டூத்பிக்கில் குட்டி குட்டி டாட்ஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து பெல் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக அந்த குட்டி டாட்ஸ்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோஸை கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். எல்லா நெயில்ஸ்க்கும் இதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டி டாட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபினிஷிங் டச் கொடுக்க போகிறோம். ஃபினிஷிங் டச் கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாப் கோட் அப்ளை பண்ண போகிறோம். டாப் கோட் அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுடைய நெயில்ஸ் வந்து கிளாஸியாகவும் ஷைனிங்காகவும் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஹவு டு பெயிண்ட் யுவர் நெயில்ஸ் பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நெயில் ஆர்ட் 5 to 10 மினிட்ஸில் போட்டு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மிஸ்ஸஸ் வெஸ்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.